உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன்டி இப்படி திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. எத்தனையோ வாட்டி குழந்தைய பார்க்க வரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கல. இனி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. இதுக்கப்புறம் என் புள்ள என்கிட்ட மட்டும் தான் இருப்பான். அவனை இதுக்கப்புறம் நீ பார்க்கவே வரக்கூடாது. மரியாதை வெளில போ. அது சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நானும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கும் எனக்கும் வேணும்னா சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கும் நான் பெத்த புள்ளைக்கும் சம்மந்தம் இருக்கு. சம்மந்தம் மட்டும் இல்ல, அம்மா மகன்ற உரிமை இருக்கு. பெத்த தாய்ங்கிற உரிமை இருக்கு. தாய் பாசம் இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? தகுதி வேணும்டி. என்ன தகுதி எதிர்பார்க்கறீங்க? ஏன் புள்ள என்கிட்ட வளர்ந்தாதான் ஒழுக்கமா வளருவான். இல்லனா உங்களை மாதிரி கொடுமைக்காரங்களா தான் வளருவான். அப்போ நான் என் பிள்ளைய குடும்பக்காரனா வளர்த்திருக்கேன்னு சொல்றியா? ஒரு தாயா எனக்கு தகுதி இல்லைன்னு ஜாடமடையா குத்தி காமிக்கிறியா? இந்த குத்துறது பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டுறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் மகன் மட்டும்தான். அவனை பார்த்துட்டு நானே போயிடுவேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. அது போதும். விக்னேஷ், பாத்தியாப்பா இவ எப்படி எல்லாம் பேசுறான்னு? இப்படிதான்ப்பா அன்னைக்கு பொடி வச்சு பேசுற மாதிரி என்கிட்ட வந்து வெடிச்சு செதறனா. அன்னைக்கு நான் தனியா மாட்டிக்கிட்டதால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நல்லாவே நடிக்கிறீங்க. என் மேல கோவப்பட சொல்லி உங்க மகனுக்கு நல்லாவே சொல்லி கொடுக்கறீங்க. என்ன சொன்னீங்க? உங்களால ஒண்ணும் பண்ண முடியலையா? முடியாம தான் விக்னேஷ் என்னையும் பிரிச்சு வச்சிருக்கீங்களா? என்னது? நானா பிரிச்சேன்? ஓ யோகிதை என்னன்னு தெரிஞ்சு என் மகனே உன்னை வேணான்னு சொல்லிட்டான். நீ தான் திரும்ப திரும்ப வந்து அவன் மனசை மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் உங்க மகனை பார்க்க வரல. நான் பெத்த என்னோட பையனை பார்க்க வந்திருக்கேன். நான் உங்க மகனை பார்க்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மகனை ஏதாவது ரூம்ல போட்டி வச்சுக்கோங்க. நான் என் மகனை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வெளியே திறந்து விட்டுக்கோங்க. ஏய், என் மகனை ஆடு மாடு நினைச்சேன். நம்ம போட்டி வைக்க சொல்றேன். என்ன நான் என்னமோ உங்க மகன் மனசை மாத்த வந்தவ மாதிரி வாய் குசமா போய் சொல்றீங்க. நான் போய் சொல்றேனா? நீ உன் மகனை பார்க்க வர்ற சாக்குல என் மகனோட மனசை மாத்த தாண்டி பாக்குற. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அதான் சொன்னனே, உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா உங்க மகனை ரூம் கூட்டு போய் அடைச்சு வச்சுக்கோங்க. என்ன கொழுப்படி உனக்கு? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் முன்னாடியே இவ்வளவு திமிரா பேசுற? என் மகனை பூட்டி வச்சுக்க சொல்ற? என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? எங்கேந்திரி வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம்? நியாயமா இருக்கிறவங்க தைரியமா இருப்பாங்க. தப்பு பண்றவங்க தான் பயப்படுவாங்க. கரெக்ட். நான் தப்பு தாண்டி பண்ண. உன்னை நான் இவ்வளவு நேரம் பேச விட்டேன் பாத்தியா? அது தப்புதான். போடி வெளியே. நான் போறேன். போறதுக்கு முன்னாடி என் மகனை பார்த்துட்டு தான் போவேன். நீ என் பேரனை பார்க்கணும் அவசியம் இல்ல. போடி வெளியே. என்னாச்சு? ஏய், என் கண்ணு முன்னாடியே அம்மாவை தள்ளி விடுறியா? இல்ல, நான் தள்ளில விடல. என்ன தடுக்க வந்தாங்கன்னு தட்டி தான் விட்டேன். என் கண்ணு முன்னாடியே அம்மாவை தள்ளி விட்டு தட்டி விட்டு நீ என்கிட்ட போய் சொல்றியா? போடி வெளியே. இனிமே நீ எப்பவுமே என் வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாது. போ, ஓடி வெளியே. ஓடின்னு சொல்றேன். விக்னேஷ், கதவை திறங்க விக்னேஷ். என் பையனை மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுறேன். விக்னேஷ், எதுக்கு எல்லாரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எழுந்து போய் அவங்க வேலையை பாருங்க. ஏதானோ ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. என்ன வேலையை பார்க்க சொல்ற? வீட்டு வேலையவா கடை வேலையவா? இவ்வளவு நாள் கடைக்கு தேவையானதை அண்ணி ஓடி ஓடி செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப அவங்கள என்ன வேலையை செய்ய சொல்ற? கடையை காலி பண்ண சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கும் எந்த வேலையும் ஓடாது. இந்த கடை போனா வேற கடை நமக்கு வாடகை கிடைக்காதா? அவன் டூலெட் போட வச்சுன்னு காத்துக்கிட்டு இருக்கான். என்னமோ இவன் ஒருத்த மட்டும் தான் கடையை வாடகைக்கு விட்ட மாதிரி பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கடை கொடுக்கலனா வேற யாரும் கடை கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுப்பா? இல்ல யார் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க மூர்த்தி? அப்படியே கொடுத்தாலும் எவ்வளவு நாளைக்கு? என்ன பத்தி அவங்களுக்கு தெரியாத வரைக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே கடையை காலி பண்ண சொல்லுவாங்க. அவன மாதிரிலாம் யாரும் காலி பண்ண சொல்ல மாட்டான். சரி, சொன்னா என்ன பண்ணுவ? அப்ப காலி பண்ணி தானே ஆகணும். என்ன கையல்? எல்லாம் என்னாலதான். என் மேல விழுந்த ஒரு கெட்ட பேரால என் கூட பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. என்னால என் குடும்பம் இந்த நிலைமையில வந்து நின்னு இருக்கு. அப்படி இல்ல கையல். என் ஒருத்திக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு சிரமப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. உன்னை விட அப்படி நாங்க என்ன சிரமப்பட்டுட்டோம் கையல்? என்னாலதான் இந்த குடும்பம் சிரமப்பட்டுச்சு. என்ன ஒரு ஆளாக்கி நல்ல மனுஷனாக்கி பொறுப்பான ஒரு குடும்பஸ்தனா மாத்தி கடையெல்லாம் வச்சு கொடுத்து பொழைக்க வச்சவ நீ. இதை விட வா நாங்க உனக்கு பெருசா செஞ்சிட போறோம். உன் மேல விழுந்த கெட்ட பேரை கூட எங்களால தொடக்க முடியல கையல். இப்ப நான் கடை போனதுக்காக வருத்தப்படுறேன்னு நினைக்கிறியா?
உன்னை பத்தி ஊர் சொல்றத நம்பி கடையை காலி பண்ண சொன்னான்ல, அவன் அடிக்காம விட்டோம்னு தான் நான் கவலைப்படுறேன். மூர்த்தி, எப்ப பார்த்தாலும் அடிக்கிறேன் உதைக்கிறேன்னே பேசிட்டு இருக்க நீ. நல்லா சொல்லு கையில். இந்த கோவத்தினாலதான் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு இன்னைக்கு கடையை காலி பண்ற அளவுக்கு வந்திருக்கோம். ஏன் கையில பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு எதிர்த்து விட்டு லட்சுமி கிட்ட நீ சண்டைக்கு போல?